ஊரும் உலகம் உன்னை எப்ப புரிஞ்சுக்க போதுன்னு தெரியல. எப்போ நீ இந்த ஊரை விட்டு போனியோ அப்பவே நான் சவந்தான். உன்னை காப்பாத்தா அந்த கடவுள் தான் இந்த ஊருக்கு வரணும். அடடே, வாங்க மாப்ள, வாங்க வாங்க, வாமா உட்காருங்க. இப்படி உட்காருமா. எல்லாம் எப்படி இருக்கீங்க மாமா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோம். உங்க அம்மாவும் தங்கச்சியும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. வாங்க மாப்ள, எப்போ வந்தீங்க? இப்பதான் அத்தை, நான் தான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உண்மைதான் மாப்ள. அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு கடவுள் கருணை காட்டினாரோ இல்லையோ, கடவுள் ரூபத்துல விசாலி வந்து கருணை காட்டிட்டா. அம்மா, விஷாலி அதுக்கப்புறமா வந்தாங்களா? வரலம்மா. விசாலி நமக்கு செஞ்ச உதவிய தன்னோட கடமை நினைச்சு மறந்துட்டாமா. ஆனா நாம எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவளை மறக்க முடியாதுமா. கல்யாணம் பேசி முடிவு பண்ணியாச்சு. நிச்சயதார்த்தம் கன்ஃபார்ம் தானே? ஆமாமா. தம்பி மலேசியா போயிருக்காமா. வேலை முடிஞ்ச அடுத்த மாசம் 2ஆம் தேதி தான் வருவானா. அவன் வந்தாலும் வரலனாலும் நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்குங்க. ஆமா. விஷாலி நகை கொடுத்த நேரம் இப்ப என் மாமியார் மனசு மாறி என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்காங்கம்மா. மருமகளா வரதுக்கு முன்னாடியே தன்னோட நகைகளை கொடுத்து இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கணும்னு நினைக்கிறாளே, அந்த நல்ல மனசு யாருக்கும் வராதுமா. இப்ப என் மாமியாருக்கு விஷாலி மேல அளவு கடந்த மரியாதை வந்திருக்குமா அத்தை? அடடா வாமா, இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். உனக்கு 100 ஆயுசு. உட்காரு. 100 எல்லாம் வேண்டாம் அத்தை, 60க்கு மேல வாழ்ந்தாலே அது கடவுள் கொடுக்கிற போனஸ் தான். எப்படி இருக்கீங்க? அச்சதை போட்டு 1000 பேர் ஆசீர்வாதம் பண்ணியும் டேக் ஆஃப் ஆகாத என் லைஃப் நீ தந்த 10 பவுன் நகையில தான் டேக் ஆஃப் ஆச்சு. ஐயோ, நான் அத கேக்கல. உங்க புருஷன் உங்களை எப்படி பாத்துக்கிறாரு? இவளை கண் கலங்காம பாத்துக்கிறதா எனக்கு முத வேலையே. இவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் உங்களை விட மாட்டேன்னு தான் மிரட்டிட்டு வந்துட்டியே. நல்லவங்களா இருக்கவங்க கிட்ட தான் நியாயமான கோவம் இருக்கும் அத்தை. இவங்க பேசினதுல தப்பே இல்ல. ஒரு பொண்ணு தான் வாழ்க்கையில நகையை தொலைக்கலாம், ஆனா நகைக்காக வாழ்க்கையை தொலைக்கிறது ரொம்ப பாவம். இனிமேலாவது உங்க அம்மா கிட்ட சொல்லி வைங்க, இவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு. விஷாலி, என் மாமியார் உன் பெருந்தன்மையான குணத்தை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டாங்க. விஷாலி, மருமகளா வர குடும்பத்துல நம்ம சம்பந்தம் பண்ண கொடுத்து வச்சிருக்கணும்னு உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாமே கடவுள் செயல்தான். இல்லம்மா, கடவுளா வந்து உன்னோட செயல். அத்தை ப்ளீஸ், முடிஞ்ச விஷயத்த திருப்பி பேசாதீங்க அத்தை. சரி, நாளைக்கு தேதி 25 ஞாபகம் இருக்கா? மறந்திருந்தா வந்திருப்பேனா? நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே முகூர்த்த தேதி குறிச்சிடணும், சரியா? நிச்சயதார்த்தத்தையே கல்யாணம் மாதிரி கிராண்டா பண்ணணும்னு சொன்னீங்க. ஆமாமா, கல்யாண பேச்சு பேசும்போது அப்படிதான் பேசி வச்சோம். இப்பதான் தம்பி ஊர்லயே இல்லையே. நிச்சயதார்த்த கிராண்டா பண்ணி வரவங்கள மாப்பிள்ளைங்கன்னு கேட்டு நாம அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்க அது கண்ணுக்கு அது மூக்கெல்லாம் வச்சு ஏதோ பேசுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? அதான் சிம்பிளா வீட்டோட பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். இல்ல அத்தை, எப்படி நடந்தாலும் எனக்கு அப்செக்ஷன் இல்ல. இந்த சந்தோஷம் மட்டும் எப்பவும் நிலைச்சிருந்தா போதும். சரி அத்தை, நான் கிளம்புறேன். என்னம்மா இது, இப்பதான் வந்தா காஃபி கூட சாப்பிடாம போறேன். இரு, காஃபி போட்டு. இல்ல, எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன் அத்தை. அப்புறம் நாளைக்கு நிச்சயதார்த்தம், மறக்காம வந்துருங்க. என்ன சொல்லணுமா? என்ன என்ன இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை இல்லையா? வரேன் அத்தை. வாமா மாமா. நல்லா இருமா. போயிட்டு வரேன் மாமா. வரேன். விஷாலி, சொல்லுங்க. நீ என்னை விட வயசுல சின்னவதான், ஆனா குணத்துல எனக்கு இன்னொரு தாய் மாதிரி நடந்துகிட்ட. உன் கால்ல விடுறது தப்பு. என்ன பண்றீங்க? ஏங்க சந்தோஷமா கிளம்புற இந்த நேரத்துல என் மனசை ஏங்க கஷ்டப்படுத்துறீங்க? இல்ல விசாலி, இவ வாழ்க்கைய நீ போட்ட பிச்சை தானம்மா. அத்தை ப்ளீஸ் அத்தை, அப்படி பேசாதீங்க. பிச்சைங்கிறது கேட்டு வாங்குறது. நீங்க என்கிட்ட கேட்டா நான் என் நகையெல்லாம் கொடுத்தேன். நீங்க இப்படி பேசுறத பார்த்தா என்ன உங்க குடும்பத்துல ஒருத்தையா நினைக்கல போல இருக்கே. சேச்சே, அப்படிலாம் பேசாத விசாலி. நீ என்னைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறேன்னு நாங்க எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கோமா. சாரி விஷாலி, என் ஆத்ம திருப்திக்காக தான் உன் கால்ல விழணும்னு நினைச்சேன். உன் மனசை கஷ்டப்படுத்தினதுக்காக என்ன மன்னிச்சிடு. இது ஏன் குடும்பம். இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலயும் எனக்கு அக்கறை இருக்கு. அந்த நினைப்புல தான் நான் என்னோட நகையில உங்ககிட்ட கொடுத்தேன். ஆனா ஏது பெரிய விஷயமா நினைக்கிறீங்க? சாரிமா, இனிமே அப்படி நினைக்கல. உன் மனசுல எதுவும் வச்சுக்காம நீ போயிட்டு வா. சரி, வரேன் அத்தை. விசாலி நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமகள்லம்மா, இந்த குடும்பத்தோட குலவிளக்கு.
திருப்பதி, என்ன விஷயம் இந்த பக்கம்? என் வருங்கால புருஷன் வீட்டுக்கு. என்ன விஷயம்? நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். என்னது, நாளைக்கு நிச்சயதார்த்தமா? ஏன் ஷாக் ஆயிட்டீங்க? எப்படி நான் மறந்தேன்? விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க நிச்சயதார்த்த வேலை எல்லாமே நான் தான் எடுத்து போட்டு செய்வேன். நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு வந்தாலே போதும். மத்தவங்க மாதிரி நான் சும்மா இருக்க முடியாது இல்லையா? ஆமா, எந்த மண்டபத்துல விசேஷம்? மண்டபத்துல எல்லாம் இல்ல, வீட்டுல தான் வச்சிருக்காங்க. நிச்சயதார்த்தம் ஏதோ பெருசா பண்ண போறதா அவங்க உங்களை பொண்ணு பார்க்க வரும்போதே சொன்னாங்கல்ல? இப்போ அதுக்கான சூழ்நிலை அமையல. சூழ்நிலைன்னா புரியல விஷாலி. என்னை கட்டிக்க போறவரு வெளிநாட்டுல வேலை விஷயமா ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. அவரு இருந்தா கிராண்டா பண்ணலாம். இது முக்கியமான விஷயம் இல்ல? மாப்பிள்ளை கண்டிப்பா வந்தாகணும்ல? போன இடத்துல வேலை முடியலையா, அதான் லேட் ஆகுதான். அப்படியா? திருப்பதி, நானே இவ்ளோ யோசிக்கல, நீங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க? எல்லாம் உங்க மேல இருக்கிற அக்கறையில தான். உங்கள மாதிரி நல்லவங்களோட ஆசீர்வாதமும் அக்கறையும் இருந்தாலே போதும். என்னோட லைஃபும் கல்யாணமும் நல்லபடியாவே நடக்கும். விஷாலி, உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். அப்புறம் சொல்லுங்க. இல்ல, உங்களுக்கு இலகிய மனசு, அதான் நீங்க எல்லாருமே ஈஸியா நம்பிடுறீங்க. நீங்க ஏதோ சொல்ல வரீங்கன்னு தெரியுது. பரவாயில்ல, பிராங்காவே சொல்லுங்க. அந்த ராஜபாண்டி. ஆமா, நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சீங்களே, அவர்தானே? எக்ஸாக்ட்லி. ஒரு நாள் அவரோட நீங்க கார்ல போறத பார்த்தேன். ஆமா, ரொம்ப டீசென்ட்டான மனுஷனாச்சே. விஷாலி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எதிரிங்க எந்த திசையில இருந்து வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்கிறதே நல்லது. சரிங்க. நீங்க மறுபடியும் ராஜபாண்டி கார்ல போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தகவல் சொல்லுங்க. ஏன், ராஜபாண்டி நல்லவர் இல்லையா? இல்ல, அப்படின்னு சொல்ல வரல. அவரை மீட் பண்ணும்போது நானும் இருந்தா கொஞ்சம் சேஃபா இருக்குமேன்னு பார்த்தேன். சரி, ஓகே. நாளைக்கு மறக்காம விடிஞ்ச உடனே உங்க வீட்டுல முதல் ஆள நான் தான் நிப்பேன். தேங்க்யூ. ஓகே திருப்பதி, நான் கிளம்புறேன். சரிங்க விஷாலி. விஷாலி தலையில என்ன எழுதிருக்குன்னே தெரியல. எல்லாமே விதிப்படி நடக்கட்டும். தாயி, இந்தாங்க. என்ன கோத, ஊருக்குள்ள என்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்க? ஊர் சொல்றது இருக்கட்டும் தாயி, நான் சொல்றத கேளுங்க. ஆயுதமே இல்லாம களத்துல இறங்கி ஜமீனையாவ சரணடைய வச்சிங்களே, உங்களுக்குள்ள இவ்வளவு புத்திசாலித்தனமா தாயி? அது புத்திசாலித்தனம் இல்ல, ராஜதந்திரம். அவர் மனசு உருகுற மாதிரி பேசி அந்த பேச்ச வச்சே அவரை மடக்கி அதுலேருந்து ஐயா தப்பிக்க முடியாம அவர் வாயாலே தாயம்மா குற்றவாளின்னு சொல்ல வச்சிட்டீங்களே. ஊர் ஜனங்களை அவருக்கு எதிராக திருப்பி விட்டீங்களே. இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா ஆட்சி பண்ற சக்கரவர்த்தி கூட தோணாத விஷயம் தாயி. எங்க தட்டுனா எப்படி விழுவார்னு என் மூளைய வச்சு கணக்கு போட்டேன். இவரு தாயம்மா மேல உயிரிய வச்சிருக்காரு. ஊர் மக்கள் கிட்ட தாயம்மாவை பத்தி உயர்வா சொல்லி அந்த ஓடுகாலி தாயம்மாவை மறுபடியும் ஜமீன்குள்ள கொண்டு வர இவர் பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அதையும் தடுத்துட்டேன். ஜமீன்தாருக்கு பாதி உயிர் போன மாதிரி இருக்குமே தாயி. இந்த ஆளே நினைச்சாலும் தாயம்மா இந்த ஜமீன் மண்ணுல கால் வைக்கவே முடியாத. அந்த மூக்குத்திய வச்சே ஜமீனோட மூக்க உடைச்சிட்டீங்களே தாயி. அவர்கிட்ட இருந்த ஒரே ஆயுதம் தாயம்மா தான்.
இப்ப அதுவும் கைவிட்டு போயிடுச்சு. ஆண்டவர் இப்ப நிராயுதபாணியா நிக்கிறாரு. பாவம். இந்த ஊர் ஜனங்க கிட்ட ஆண்டவர் எனக்கு உயிரோட வேணும்னு கெஞ்சுற மாதிரி நடிச்சிங்களே, பிரமாதம் தாயி. உங்க நடிப்ப ஊர் ஜனங்க நம்பிட்டு வேலை வெட்டிக்கு கூட போகாம ஊருக்கு வெளியே ஆயுதங்களோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஜனங்களை நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டம். கெஞ்சணும், கதறணும், இவர்தான் என் தெய்வம்னு சொல்லி புலம்பணும். அததான் கச்சிதமா பண்ணிட்டீங்களே தாயி. அடுத்து என்ன பண்ண போறீங்க? முடிவு பண்ணிட்டேன். எந்த முடிவா இருந்தாலும் அது தாயம்மாக்கு எதிராக தானே நடக்கும். ஆமா. பாண்டியபுரத்து ஜமீனோட மொத்த ஜனமும் தாயம்மா மேல கொலவெறியோட இருக்கிறப்போ தாயம்மாவை அவங்களே பார்த்து தீட்டு கட்டிடுவாங்க. அப்படிலாம் முழுசா நம்பிடக்கூடாது கோத. 1000 பேர் நமக்கு ஆதரவா இருந்தாலும் ஒரு 5 பேராவது அவளுக்கு துப்பு சொல்றதுக்கு இருப்பாங்க. ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான் தாயி. அந்த 5 பேரை தேடி கண்டுபிடிச்சு முதல்ல அவங்கள அழிக்கணும். அதுக்கப்புறம் தாயம்மா தனி மரம் ஆயிடுவா. அந்த தனி மரத்தை இந்த ஆண்டவரை வச்சு சாச்சிடுவேன். ஆண்டவர் கண்ணு முன்னாடியே தாயம்மா சாகணும். அத பார்த்து ஆண்டவர் கதறி துடிக்கணும். உங்க கணக்கு தப்பாது தாயி. இருந்தாலும் தாயம்மா பெரிய அறிவாளின்னு பல பேர் சொல்ல கேட்டிருக்கேன் தாயி. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க தாயி. ஆண்டவருக்கு தான் அவ தாயம்மா, எனக்கு அவ. அப்பா எங்க போயிட்டாருமா? இன்னும் சாப்பிட கூட வரல. நாளைக்கு நிச்சயதார்த்தம்ல, அந்த வேலையா வெளியில போயிருப்பாரு. சரிம்மா. மாத்திரையை சாப்பிட்டுட்டு நீ தூங்குமா. அப்பா வந்தா நான் சாப்பாடு போட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டியாமா? அப்பாவோட சாப்பிட்டுக்கிறேம்மா, நீ தூங்கு. விஷாலி. என்னம்மா? நாளைக்கு நிச்சயதார்த்தம். இந்த கல்யாணத்துல உனக்கு பூர்ண சம்மதம் தானே? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? என் விஷயத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே என் மனசுக்கு சந்தோஷத்தை தான் கொடுத்திருக்கு. என் கல்யாண விஷயமும் அப்படிதான். உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகுறதுல ஏன் சுயநலமும் கலந்துருக்கு. சுயநலமா? என்னம்மா சொல்ற? நான் இப்போ ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஆயிட்டம்மா. பூச்சி விழுந்த செடி எப்ப வேணாலும் காஞ்சி விழுந்துடும்ல, அந்த மாதிரிதான் இப்ப என் நிலைமையும். நான் கண்ணு மூடுறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு கல்யாண கோலத்துல பாக்கணும் தான் உங்க அப்பா கொஞ்சம் அவசரப்படுத்திக்கிட்டு இருக்கேம்மா. அம்மா, 50 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்தவங்களும் 80 வயசு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. நீங்க ஏன் வீணா கவலைப்படுறீங்க? இல்ல விஷாலி, இந்த பயம் தான் உங்களுக்கு எதிரியேம்மா. தைரியமா இருங்க. என் கல்யாணத்தை மட்டும் இல்ல, எனக்கு பிறக்க போற உங்க பேரனியோ பேத்தியோ நீங்க தான் வளர்க்க போறீங்க. போதுமா? அப்படியெல்லாம் நடந்தா நான் ரொம்ப புண்ணியம் பண்ணவளா இருக்கணும். இதுல என்ன சந்தேகம்? நீங்க ஹார்ட் பேஷண்ட் ஆயிட்டோங்கிற கவலையை முதல்ல விடுங்க. நிம்மதியா படுத்து தூங்குங்க. மாத்திரை சாப்பிட்டு படுங்க. சரிம்மா. ஏய் கல்யாணி, என்ன ஓடி ஆடிட்டு இருக்க? நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த அப்புறம் நீ வந்தா போதும். எல்லாமே நீட்டா பண்ணிட்டேங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் வரணும். விஷாலி ரெடி ஆயிட்டலா? ரெடி ஆயிட்டா. பெருசா ஒன்னும் அலங்காரம் பண்ணிக்கல, சிம்பிளா தான் பண்ணிருக்கா. புதுசாவா பார்க்க போறாங்க. சரி நீ உள்ள போ. சரி, எனக்கு உள்ள வேலை இருக்கு. சரி சார். ஏன்பா திருப்பதி பொண்ணு வீட்டுக்காரன் நீயே லேட்டா வந்த எப்படி? அது எப்படி சார்?
நிச்சயதார்த்தத்துக்கு நீங்களா என்ன கூப்பிட்டீங்க? விஷாலி கூப்பிட்டாலாமே. இருந்தாலும் வீட்டுக்கு பெரியவங்க, நீங்க கூப்பிட்டதானே ஒரு மரியாதையா இருக்கும். என்னப்பா விஷாலி கூப்பிட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட நீ இப்படி பேசலாமா? சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்போ வருவாங்க? இதோ வந்துட்டே இருக்காங்க. சார், நிச்சயதார்த்த ஓலையை எழுதிட்டாங்களா? அட நீ வேற. விஷாலி பண்ண ஒரு காரியத்துல அந்த வீட்டுக்கு அவ பாதி மருமகள் ஆயிட்டா. என்ன காரியம் பண்ணாங்க? மாப்பிள்ளையோட அக்காக்கு ஃபேமிலியில ஏதோ பிரச்சனை. அதுக்கு விஷாலி அவ 10 பொண்ணாக எடுத்து கொடுத்துட்டா. அப்படியா? மருமகளா வாழ போற வீடு தானே, அதெல்லாம் நாத்தனார் ஹெல்ப் பண்ணோன்னு 10 பொண்ணாக யோசிக்காம தூக்கி கொடுத்துட்டா. விஷாலி உடம்புல ஓடுற ரத்தம் அப்படி சார். ஏங்க இவன் எதுக்குங்க வீட்டுக்குள்ள விட்டீங்க? என் புருஷனை காரியத்தை கொல்ல நினைச்சு நீ எந்த முகத்தோட இங்க வந்திருக்க? கல்யாணி, அது முடிஞ்சு போன விஷயம். அதுக்கப்புறம் திருப்பதி மன்னிப்பு கேட்டு எல்லாம் சரியா போச்சே. நீ அதை பெருசு பண்ணிட்டு இருக்கப்போ. நான் மறக்கலங்க. என் தாலியை பறிக்க நினைச்சவன் என் கண்ணுக்கு எமனா தான் தெரியறான். முதல்ல அவனை வெளியில அனுப்புங்க. இது பாருங்கம்மா, விஷாலி மேல அன்பும் அக்கறையும் நான் வச்சிருக்கேன். அதனால தான் நான் இங்க வந்தேன். ஓ, பெத்தவங்க எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு பெருசா வந்துருச்சாக்கோ? அம்மா ப்ளீஸ்மா, நீ முதல்ல உள்ள போ. டென்ஷன் ஆகாதம்மா. இவனை பார்த்தாலே எனக்கு ரத்தம் எல்லாம் கொதிக்குது. என்ன சாகடிக்கிறதுக்காகவே இவன் வந்திருக்கான். விஷாலி, அம்மா கூட்டு உள்ள போமா. உள்ள போனி. என்னங்க நீங்க அவனை வெளியில போக சொல்றதை விட்டுட்டு என்ன உள்ள போங்கறீங்க? நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் நான் ரூம்குள்ளே இருக்கணுமா? திருப்பதி, நீ போயிட்டு அப்புறம் தான் வாயேன். சார், அவங்க ஏதோ என் மேல இருக்க கோவத்துல சொல்றாங்கன்னா அதை கேட்டுட்டு நீங்களும் கொஞ்ச நாள் அவங்க கிட்ட ரொம்ப அதிர்ச்சியான விஷயமோ சந்தோஷமான விஷயமோ சொல்ல வேண்டாம். ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. திருப்பதி ப்ளீஸ், திருப்பதி நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்களாவது வெளியே போயிடுங்களேன் ப்ளீஸ். நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க நிச்சயமா வந்துடுங்கன்னு சொன்னீங்க. நானும் ஆனா திருப்பல் அடிச்ச மாதிரி என்ன வெளியில போக சொல்றீங்க. என் அம்மா இப்படி பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். நல்ல காரியம் நடக்க போறப்ப ஒருத்தர் மனசை கஷ்டப்படுத்திட்டோமே. வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வாங்கம்மா. வணக்கங்க. வணக்கங்க. வாங்க. உட்காருமா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். நமஸ்காரம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். இதோ வந்துடுறேன். எப்படி சொன்ன டயத்துக்கு கரெக்டா வந்துட்டோம் பாத்தீங்களா? நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. ஏதாவது எழுதணுமா? என்ன விளையாடுறீங்களா? என் பொண்ணுக்காக உங்க பொண்ணு நகையை கொடுத்து உதவி பண்ணிருக்கா. எப்ப அப்படி உதவி பண்ணாலோ அப்பவே அவ எங்க வீட்டு மருமகள் ஆயிட்டா. ஏதோ ஊருக்காக 4 பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக இது ஒரு சின்ன சம்பிரதாயம், சடங்கு, அவ்வளவுதான். மாப்பிள்ள ஃபோன் பண்ணி தரா? காலையில பண்ணா. அநேகமா நைட்டு உங்க பொண்ணுக்கு பண்ணுவான்னு நினைக்கிறேன். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்ட மாத்திக்கங்க. உங்க பொண்ணு விஷாலிய எங்க பையன் பாலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நாங்க மனப்பூர்வமா சம்மதிக்கிறோம். எங்க பொண்ணு விஷாலிய உங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்புறதுக்கு நாங்களும் மனப்பூர்வமா சம்மதிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உங்க மகன் எங்க வீட்டுக்கு மருமகனா வரதுக்கும் நாங்க மனப்பூர்வமா சம்மதிக்கிறோம். வாங்கிக்கம்மா. சந்தோஷம். என்ன வீரா திடீர்னு வந்திருக்கேன்? ஆண்டவரை பார்த்து சந்திச்சு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தாங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கு வீரா.
ஆனா நான் நெருப்புக்குள்ள விழுந்த புழு மாதிரி மனசுக்குள்ள துடிச்சிட்டு இருக்கேன். ஆண்டவரே, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கா உசுரை கொடுக்க கூட தயாரா தானே நான் இருக்கேன். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, நான் வாசல்ல வந்து பட்டு நின்று இருக்க மாட்டேன். நான் எந்த ஊர் மக்கள் மேல அக்கறையும் அன்பையும் வச்சிருந்தனோ அவங்களே இப்ப என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆண்டவரே சொல்றீங்க? ஆண்டவரையே கேள்வி கேட்கறாங்களா? தாயம்மா மேல ஜமீன் மக்களுக்கு இன்னும் வெறுப்பும் கோவமும் இருக்கு. அதுக்காக ஆண்டவரையே கேள்வி கேட்கறது நியாயமாயிடுமா? ஊர் ஜனங்க மேல நான் கோவப்படல. ஏன்னா நடந்தது என்னவோ ஊர் ஜனங்க நம்புற மாதிரி நடந்திருக்கேன். என்ன ஆண்டவரே நீங்களே இப்படி சொல்றீங்க? ஊருக்குள்ள எந்த கெடுதல் நடந்தாலும் எல்லாத்துக்கும் தாயமா தான் காரணம்னு ஆயிடுமா என்ன? தாயம்மாவோட பணம் கூட இந்த ஜமீன் எல்லைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு தாயம்மா மேல இன்னும் கோவமா தான் இருக்காங்க. கவலைப்படாதீங்க ஆண்டவரே, தாயம்மா பத்தின உண்மைய இந்த ஊர் மக்கள் கூடி சீக்கிரம் தெரிஞ்சுக்கத்தான் போறாங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், தாயம்மாவை இவங்கெல்லாம் தெய்வமா பார்க்கத்தான் போறாங்க. சரி, நீ ஏதோ நல்ல செய்தின்னு சொன்னிய, அது சொல்லு. மனசுல இருக்கிற சுமை கொஞ்சமாவது குறையட்டும். ஆண்டவரே, உங்க பேத்திக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. காசி சாரோட சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லைங்கிறது உங்களுக்கே தெரியுங்க. அதனால தான் சீக்கிரமா விசாலிமா கல்யாணத்தை பண்ணிடலான்னு காசி சார் இப்படி ஒரு முடிவு பண்ணாருங்க. அதோட எல்லா விவரத்தையும் காசி சார் உங்களுக்கு ஃபோனில் சொல்லுவாருங்க. பேத்தியோட நிச்சயதார்த்தம் கேட்கவே எவ்வளவோ சந்தோஷமா இருக்கு. கல்யாண தேதி அது ஒரு 4-5 தேதி பார்த்து வச்சிருக்காங்க. ஆனால் ஆண்டவரை கேட்டு தான் தேதி முடிவு பண்ணுவேன்னு காசி சார் சொல்லிட்டாருங்க. நிச்சயதார்த்தம் எப்படி நடந்துச்சு? காசி சார் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக நடந்துச்சுங்க. மற்றபடி கல்யாணத்தை ஜமீன் பாரம்பரியத்துக்கு தகுந்தபடி ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணிக்கலான்னு பேசிக்கிட்டார் ஆண்டவரை. நடக்கணும். ஜமீன் வீட்டு கல்யாணம்னா இப்படிதான் நடக்கணும்னு பார்க்குற மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படணும், சந்தோஷப்படணும். இந்த செய்தியை சொல்லிட்டு போலாம் தான் ஆண்டவரே வந்தேன். பேத்தியோட கல்யாணம், அந்த வார்த்தையே என் மன காயத்துக்கு மருந்தா இருக்கு வீரா. ஆண்டவரே, ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? பேத்தியோட கல்யாணத்துக்கு தாத்தா நீங்க வர்ற மாதிரி விசாலிமாவோட அம்மா தாயம்மாவும் கல்யாணத்துக்கு வருவாங்களா? இல்ல, சத்தியத்துக்கு முன்னாடி நிரபராதியா இருக்கிற தாயம்மா நியாயமா வரணும். தாயோட அர்ச்சதை தெய்வத்தோட ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. விசாலிமாவை வாழ்த்துறதுக்கு தாயம்மா வந்தா நல்லா இருக்கும். அதுதான். என் பேத்தி கல்யாணத்துக்கு தாயம்மா வராளோ இல்லையோ, அவளோட ஆசீர்வாதம் எப்பவுமே அவளுக்கு இருக்கும். ஊர் இருக்கிற நிலைமையில நான் வரேனோ இல்லையோ, என்னோட ஆசையும் ஜமீனோட சீர்வரிசையும் விஷாலிக்கு வந்து சேரும். நீ போய் கல்யாணம் ஏற்பாடு பாரு. உத்தரவு வாங்கிக்கிறேங்க ஆண்டவரே. தினம் 10 பேரு ஊர் எல்லையை சுத்தி வேல்கம்போட காவல் காக்கணும். தாயமா வர அறிகுறி தெரிஞ்சா உடனே விசில் அடிச்சு நம்ம ஊராளுங்க எல்லாரும் சேர்த்துடணும். இனிமே விஷயம் தெரிஞ்சா தாயம் எப்படி வருவா? என்னடே, வயசு போன காலத்துல எல்லாரும் சேர்ந்து மாநாடா போடுறிய? நீங்க சாப்பிட்ற சாப்பாடு இருக்கே, அதுல ஆண்டவரோட பேர் தான் எழுதியிருக்கு, தெரியுமில்ல? நெசம்தான், அதை நாங்க மறுக்கலையே. வீடு நிலமெல்லாம் கொடுத்து நம்மள மானத்தோட வாழ வைக்கிறவரு நம்ம ஆண்டவர். அதனாலதான் அவர் உயிரை காப்பாத்த நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். யாரு நீங்க? அவரோட உயிரை காப்பாத்துற நீங்க எதுக்கு தாயம்மாவை பத்தி தப்பு தப்பா பேசி அவரோட மனசை நோக்கடிக்கிறீங்க? வீரா, அவருக்கு பிள்ளை பாசம் கண்ணை மறைக்குது. ஆனா அவர் பிள்ளைய விட எங்களுக்கு ஆண்டவர் ஐயா உயிர் தான் முக்கியம். யா, முட்டாள்தனமா பேசாத. எங்கயா தன்னோட கையை தாங்க குத்திக்குமாயா? வீரா, நீ ஊரை விட்டு போய் ரொம்ப நாளாச்சு. இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. அப்படி என்ன பெரிய வெங்காயம் நடக்குதுங்க? தாயம்மாவால நாங்க நிம்மதியை தொலைச்சிட்டோம். 1க்கு 2 உயிர்களை பலி கொடுத்திருக்கோம். அடுத்து யார் வீட்டுக்குள்ள உயிர் போகன்னு செத்து செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நாங்க சாகிறத பத்தி கூட கவலைப்படல. ஆண்டவருக்கு ஒரு ஆபத்துனா நாங்க உயிரையே கொடுப்போம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்.
உங்க உயிர் ஒரு சூழ்ச்சியில போயிடக்கூடாதுன்னு தான் எச்சரிக்கை வந்திருக்கேன். உங்க பின்னாடி இருந்து யாரும் உங்களை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? அடுத்து ஊருக்குள்ள ஒரு உயிர் போறதுக்குள்ள ஊருக்கு வெளியே தலைமறைவா இருக்கிற தாயம்மாவை நாங்க சமாதியாக்க மாட்டோம். தாயம்மாவை பத்தி தப்பா பேசினா சங்கருத்துவன் ஜாக்கிரதை. வீரா, நீ ஆண்டவரோட விசுவாசி. இப்ப நீ தாயம்மாவுக்கு சாதகமா பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. எந்த தாயம்மாவுக்கு சமாதி கட்ட துடிக்கிறீங்களோ கூடிய சீக்கிரம் அவங்க உங்க முன்னாடி வந்து நிக்கத்தான் போறாங்க. அவங்களுக்கா நீங்களாம் கோயில் கட்டத்தான் போறீங்க. அம்மா தாயை காப்பாத்துன்னு கையெடுத்து கும்பிட்டு அவங்க காலில் விழுந்து கதற போறீங்கடா. அதையும் நான் பார்க்கத்தான் போறேன்.